அனைவருக்கும் வணக்கம். குரூப் எக்ஸாம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிடுச்சு சரியும். அதை எப்படி டெவலப் பண்ணுறதை பார்க்க போகிறோம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிஎன்பிசி கவர்மெண்ட் இந்த பேஜில் போயிருங்க. பேஜில் போனதுக்கப்புறம் டிஎன்பிசின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வரும். இந்த ஃபஸ்ட்டு லிங்க் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போகும். ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் மாதிரி வரும். இந்த ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் நிரந்தர பதிவு விவரங்கள் டச் பண்ணால் ஏற்கனவே பதிவு செய்தோர் சொல்லி வரும். புதிய பதிவு செய்தோர் இது நமக்கு தேவையில்லை. ஏற்கனவே பதிவு நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதை டச் பண்ணணும். அதை டச் பண்ணக்கப்புறம் பயணியார் குறியீடு கடவுச்சொல் சொல்லி 2 கேட்பாங்க. அது ரெண்டுமே ஃபில் பண்ணிவிட்டு சமர்ப்பின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். சமர்ப்பி கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். கேண்டிடேட் டேஷ்போர்ட் சொல்லி இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் ஹால் டிக்கெட் சொல்லி வரும். இதில் டேங்க டவுன்லோட் ஹால் டிக்கெட் சொல்லி வந்துருச்சு. டவுன்லோட் ஹால் டிக்கெட் வந்து கிளிக் பண்ணக்கப்புறம் ஓப்பன் ஆயிரும். நம்ம எது அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி குரூப் 2 எக்ஸாம் சொல்லி வந்துடும். அதுலேயே இந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணக்கப்புறம் பேஜ் டவுன்லோட் ஆகிரும். பேஜ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஐடி, டேட் ஆஃப் பர்த். அப்ளிகேஷன் ஐடி ஆல்ரெடி வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கும் போது வந்து மெசேஜ் வந்திருக்கும் அப்ளிகேஷன் ஐடி. அதை அப்ளை பண்ணக்கப்புறம் டவுன்லோட் சொல்லி கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹால் டிக்கெட் காமிக்கும். ஹால் டிக்கெட் வந்து இங்கே இந்த சைடு வந்து ஃபோட்டோ இருக்கும், நேமு, அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பரு, எக்ஸாம் சென்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி இப்போயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் போகிற அன்னைக்கு பார்க்காதீங்க, எக்ஸாம் லேட் ஆகிரும். ஸோ இப்போயே பார்த்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் டேட் வந்து எப்போ அது பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டைம் வந்து 9:30 to 12:30 சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடணும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் தான் நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு போகிறீங்கன்னா ஃபோன் எதுவும் பார்க்காதீங்க. ஃபோன் பார்க்காம ரிலாக்ஸாக நீங்கள் எது படிச்சிங்களோ அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வரும். அது எல்லாமே ரிவைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபோன் பார்க்காதீங்க. ஃபோன் பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹால்குள்ளே போகும்போது வந்து ஹால் டிக்கெட் பிளாக் அண்ட் ஒயிட்லனா இதெல்லாம் கொண்டு போங்க. ஹால் டிக்கெட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும். பேன் கார்டு, ஆதார் கார்டு, இல்லைன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, லைசன்ஸ் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபு. 2 ஃபோட்டோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஹால் டிக்கெட்டில் ஒரு சிலப்போ வந்து நம்ம ஃபோட்டோ தெரியாதப்போ வந்து நம்ம ஃபோட்டோ காமிக்க சொல்லுவாங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போயிருங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹால்குள்ளே போகும்போது வந்து மொபைல் ஃபோன்ஸ், அப்புறம் மின்னணு சாதனங்கள், அதாவது ஸ்மார்ட் வாட்ச் அதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு இருக்காங்க. அது நம்ம எல்லாமே தெரியும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறது வந்து 9:30னா 9:15 நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க ஹாலில். அப்போ கொஸ்டின் பேப்பர் கொடுத்தப்போ நம்ம ரீட் பண்ணுங்கள். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஓஎம்ஆர் எக்ஸாம் ஸ்டார்ட் அப்புறம் எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் ஷீட் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் ஷீட் நம்ம பிளாக் பாயிண்ட் பெனில் தான் எழுதணும்னு சொல்லி தெரியும். அதை யூஸ் பண்ணுங்கள். 2 பென் கொண்டு போயிருங்க. 2 பென் கொண்டு போங்க. ஸோ அப்போ தான் நமக்கு யூஸ் ஆகும். இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து இப்போ ஓஎம்ஆர் ஷீட் இருக்குன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு பார்கோட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பார்கோட் வந்து இப்போ பிளாக் கலரில் இருக்கும். பார்கோட் இந்த மாதிரி பார்கோட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பார்கோட் மட்டும் டச் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதான் ஸ்கேன் ஆகுது. நம்ம என்னென்ன எத்தனை மார்க் வாங்கியிருக்கோம் சொல்லி அதான் ஸ்கேன் ஆகும். அதை மட்டும் டச் பண்ணிடாதுங்க. நெக்ஸ்ட் தம் இம்ப்ரெஷன் சொல்லி வருவாங்க. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. தம் இம்ப்ரெஷன் சொல்லி தம் இம்ப்ரெஷன் வைக்க சொல்லுவாங்க, சீல் வைக்க சொல்லுவாங்க. அந்த தம் இம்ப்ரெஷன் வைக்கும்போது நம்ம வந்து ஒரு சிலப்போ அப்படியே வந்து அதை துடைக்காமையே அப்படியே நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் கை வச்சுருவோம். அதை மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் அந்த மாதிரி வச்சோம்னா நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டே கேன்சல் ஆயிரும். ஸோ அதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஓஎம்ஆர் ஷீட் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.